குமரியில் வெள்ள பாதிப்பு, நெல்லையில் விவசாயம் பாதிப்பு என தமிழகமே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா நெல்லையில ஸ்டாலின் வந்து சென்ற பயண செலவுக்காக நகராட்சி கமிஷனர் ஏகராஜிடம் பணம் கேட்டு திமுக காரர் மிரட்டியிருக்காரு. அதுதான் இப்ப அதிர்ச்சி வீடியோவா பரவிக்கிட்டு இருக்குது. நெல்லையில் சுரண்டையில் கட்சி அலுவலகம், பாவூர் சத்திரத்தில் பொதுக்கூட்டம்னு ஸ்டாலின் பங்கேற்றாரு. அந்த நிகழ்ச்சி எல்லாத்தையுமே நெல்லை மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் சிவபத்மநாபன் ஏற்பாடு செஞ்சிருந்தாரு. அதற்கான செலவுகளுக்கு தென்காசி நகராட்சி கமிஷனர் ஏகராஜிடம் பணம் கேட்டிருக்காரு. 10,000 தருவதா ஏகராஜ் தெரிவிக்க 50,000 கேட்டு மிரட்டினாரு. கொடுக்காட்டினா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவர் பேசின அந்த உரையாடல் தான் இப்ப வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. திமுக மாவட்டத்தில் பேசுறேன். சொல்லுங்க சார். அதாங்களா 10 ரூபா கொடுப்பீங்களா அப்படின்னா நீங்க கொடுக்க வேண்டாம். 10 ரூபானா வேண்டாம் சார். இல்ல வேண்டாம் நீங்க கொடுக்க வேண்டாம். என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் முடியுமா பாக்குறேன். எனக்கு இங்க கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். இல்ல வேண்டாம் நீங்க முடிய வேண்டாம், நீங்க கொடுக்க வேண்டாம். நான் ஒர்க்கு வந்திருக்கு, வேலைகள் நடக்கு. இப்ப என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிறதெல்லாம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்கிட்ட வந்து 1000 கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. சரி, அவர் நீங்க ஆற்காட்டாருக்கு வேண்டிய ஆளு, நெருக்கமான ஆளு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க எங்கிட்ட. அதனால நாங்க ஆய மூடிக்கிட்டு இருக்கோம். சரி, ஆமா. அதனால சொல்லுங்க, ஒரு 50 ரூபாய்க்கு குறை இல்லாம கொடுத்து விடுறாரு. இல்லன்னா வேண்டாம், அவ்வளவு வசதி இல்ல எனக்கு அவ்வளவு வசதி இல்ல. எங்க ஐயாட்ட கேட்டு பாருங்க, நான் எவ்வளவு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பேன்ட்டு. அது தெரியும். நீங்க எங்க ஐயாட்ட பேருங்க, உங்கள்கிட்ட ஏகராஜ் ஒருத்தர் இருந்தானே சார். ஒவ்வொரு பில்டிங் வாரியா நீங்க எவ்வளவு ரூபா வாங்கிருக்கீங்கிறதுல எங்கிட்ட பட்டியல் இருக்கு. சரிங்கண்ணா, இப்போ நீங்க கரெக்ட் பட்டியல் கேளுங்க சார். நீங்க அதை ரசீது போடாம இப்ப ஒரு சட்டத்தை போட்டுக்கிட்டு எவ்வளவு பில்டிங்ல எவ்வளவு வாங்குறீங்கிற பட்டியல் எல்லாம் இருக்கு. என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் நாங்க ரசீது இல்லாம எதுவுமே பண்றது இல்ல. நீங்க என்ன பண்ணிருக்கீங்கிறதெல்லாம் தெரியும் சார். அதனால நீங்க ரொம்ப பேச வேண்டாம். நீங்க 50 ரூபா கொடுத்து விடுறாருன்னா கொடுத்து விடுங்க, 10 ரூபா வேண்டாம். இல்ல நான் கூட ஒரு 10 ரூபா சேர்த்து 20 ரூபா தரேன். எனக்கு 50 ரூபா எனக்கு எங்கிட்ட இங்க வசதி சுத்தமா கிடையாது. நீங்க அப்ப என்ன பண்ணீங்க? இப்ப நீங்க சரிங்க சார், நீங்க கொடுத்து விடண்டாம் பாத்தீங்க. சரிங்கண்ணா, சரி.